வணக்கம் உறவுகளே! நான் உங்கள் சுவிஸ்மாலா. நான் நல்ல நிலைமை இருக்கிறேன். நீங்கள் எல்லாரும் எப்படி? நீங்கள் எல்லாரும் நல்ல நிலைமை இருப்பீங்கள்ன்னு சொல்லித்தான் நினைக்கிறேன். இன்றைக்கு வந்து ஒரு சீஸ் மக்கரோனி உணவோடு தான் வந்திருக்கிறேன். இந்த உணவு வந்து மேலை நாடுகள்ல குளிர்காலங்கள்ல கூடுதலாக விரும்பி சாப்பிட்ற ஒரு உணவு தான். பார்த்தீங்கன்னு சொன்னா குளிர்காலத்துக்கு அதிகமாக சீஸ் கலந்த உணவுகள தான் இங்க சாப்பிடுவினம். பாருங்கோ, தண்ணி நல்லா கொதிச்சுட்டு, இந்த தண்ணிக்குள்ள வந்து முதல்ல நாங்கள் உப்பு போடணும். நான் உங்களுக்கு 1 கிலோ பேக்கெட் தான் காட்டினான். அந்த 1 கிலோவையும் நான் போட போகிறதில்ல. இதில் அரைவாசி 500 கிராம் தான் போட போகிறேன். 500 கிராம் போட்டு இதை வந்து முழுமையாக வந்து அவிக்கக்கூடாது. முக்கால் பதத்தில் தான் அவிக்க வேணும். பாருங்க, இப்போ நான் போட்டு கொண்டிருக்கிறேன். இதில் 500 கிராம் தான் நான் போடுறேன். இந்த குளிர்காலத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் குளிர் உணவுகளை விட கூடுதலாக வீட்டில் சமைத்த உணவுகளை தான் சாப்பிடுவினம். அந்த வகையில் இந்த காலத்தில் இப்படியான சீஸ் கலந்த உணவுகளை கூடுதலாக சாப்பிட்றது வழக்கமாக இருக்குது. அதோட பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த உணவு வந்து எல்லா இடமுமே இப்போ கிடைக்கிது. பாருங்கோ, இப்போ நான் அந்த பட்டரை எடுத்து அந்த பேக் பண்ண போகிற அந்த தட்டு இருக்குது தானே, அந்த தட்டில் நல்ல வடிவாக பூசி எடுக்க வேணும். பூசி எடுத்து போட்டு நாங்கள் மிளகு தூளை அடியில் தூவி விட வேணும். முதலாவது அந்த நான் காட்டின அந்த பட்டர் அல்லது நீங்கள் என்ன பட்டர் உங்களுக்கு விருப்பமோ அதை போடலாம். போட்டுட்டு நல்ல வடிவாக அதில் பூசி எடுத்துட்டு, தட்டில் பூசி எடுத்துட்டு நீங்கள் மிளகை தூவினா சரி. பாருங்க, இப்போ நான் இதுக்கு பாவிக்க போகிற பொருட்கள் எல்லாத்தையும் ஒழுங்காக நான் உங்களுக்கு காட்டி கொண்டு வரேன். இதைத்தான் நான் எடுத்தினான். இதுக்கு பதிலாக உங்களோட நாட்டில் என்னென்ன கிடைக்குதோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பாவிச்சு கொள்ளலாம். பார்த்தீங்கன்னு சொன்னால் முக்கால் பதத்தில் நல்ல வடிவாக அவிச்சு எடுத்தாச்சு. இதை வந்து லேயராக, அதாவது அடுக்கடுக்காக நாங்கள் செய்ய வேணும். இப்போ நான் முதலாவது அடுக்கு செய்ய போகிறேன். பாருங்கள், முதலாவது அடுக்குக்கு முதல் இந்த நூடுல்ஸை போட்டுட்டு அவிச்ச உருளைக்கிழங்கும் வச்சுருக்கிறேன். கொஞ்சமாக தான் பாவிக்கிறேன். நீங்கள் விரும்பினா அவிச்ச உருளைக்கிழங்கு வந்து நீங்கள் கூடுதலாக பாவிக்கலாம். பாருங்கள், முதலாவது லேயர் நான் ஆரம்பிச்சிட்டேன். இந்த மிளகு தூளோட நான் அடியில் மிளகு தூள் தூவி இருக்கிறேன். மிளகு தூளோட உள்ளித்தூளும் வந்து இங்கே அந்த விற்கிது. உள்ளியை வந்து நல்லா காய வச்சு பொடி பண்ணி உள்ளி பொடியாக வச்சிருக்கிறோம். அந்த உள்ளி பொடியும் வந்து நீங்கள் உள்ளுக்கு தூவிக்கொள்ளலாம். ஆனால் எனக்கு உள்ளி பொடி கிடைக்கல. நான் மிளகு பொடி மட்டும்தான் தூவியிருக்கிறேன். பாருங்க, இப்போ இந்த அவிச்சு வச்ச உருளைக்கிழங்கையும் அங்கங்கே நாங்கள் போட வேணும். இப்போ வந்து முதலாவது லேயர் வந்து வடிவாக சமப்படுத்தி நல்ல வடிவாக எல்லாம் முடிவுக்கு வருது. வடிவாக நாங்கள் அதை சமப்படுத்த சமப்படுத்தி போட்டு சீஸ் இருக்குது தானே, சீஸை வந்து மேலால் தூவ வேணும். உங்களுக்கு என்ன சீஸ் கிடைக்குதோ, உங்களோட நாட்டில் என்ன சீஸ் கிடைக்குதோ அந்த சீஸை நீங்கள் தூவிக்கொள்ளலாம். அதில் எந்த வித மாற்றமும் தேவையில்லை. என்ன விதமான சீஸும் நீங்கள் தூவிக்கொள்ளலாம். எல்லா இடமும் படும்படியாக நல்ல வடிவாக பரவி விட வேணும். இனி நான் வந்து 2வது லேயர் ஆரம்பிக்க போகிறேன். முதலாவது லேயர் செய்த மாதிரியே 2வது லேயரையும் நாங்கள் செய்ய வேணும். ரெண்டாவது லேயர் முடிஞ்சு இப்போ 3வது லேயரும் ஆரம்பித்தாச்சு. பாருங்கோ, இது 3வது லேயர். அந்த நான் போடுற அந்த பேக் பண்ணுற தட்டுக்கு ஃபுல்லாக வந்துட்டு அதுக்கு மேலே அந்த சீஸை நான் போடுறேன். சீஸை போட்டு நல்லா பரவி விட வேணும். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த நூடுல்ஸ் வகைகளில் எல்லா நாடுகளிலும் உங்களுக்கு கிடைக்கிது. எல்லா நாடுகளில் உள்ளவர்களும் இதை செய்யக்கூடியதாக தான் இப்போ இருக்குது. ஏன்னு சொன்னால் இப்போ எல்லாருக்கும் இந்த நூடுல்ஸ் கிடைக்கிது. எல்லா நாட்டுக்காரருக்கும் இந்த சீஸ் கிடைக்கிது. எல்லா நாடுகளிலுமே உள்ளவர்கள் பெரும்பாலும் இந்த அவன் எல்லாம் வச்சிருக்கிறோம். என்னபடியாக இந்த உணவை செய்கிறது எல்லாருக்கும் ஒரு பெரிய கஷ்டம் இல்லை. எல்லாருமே செய்து சாப்பிடக்கூடிய ஒரு உணவாகத்தான் இருக்குது. இல்லைன்னு சொன்னால் இயற்கையான முறையிலே நீங்கள் ஒரு அவனை தயாரித்து நீங்கள் அதுக்குள்ள வச்சும் எடுக்கலாம்.
பாருங்க எல்லாம் வடிவா சீஸ் எல்லாம் போட்டு சமப்படுத்தி போட்டு அந்த ராம் இருக்குத்தானே ஃபுல் க்ரீம் அந்த ஃபுல் க்ரீமை நாங்கள் நல்லா சுத்த வர ஊற்றி உள்ளுக்குள்ளே இறங்குற மாதிரி ஊற்ற வேணும். இது நல்லா உள்ளுக்கு அடியில் இறங்கி போக வேணும். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இது முழுமை அடைஞ்சிட்டது. இனி நாங்கள் வந்து ஒரு சட்டியில் வந்து ஒரு வெங்காயத்தை வெட்டி அதை வதக்கி எடுக்க வேணும். அது வதக்கிக்கல வந்து கூடுதலாக வதக்கக்கூடாது. ஒரு பொன்னிறம் அளவில் தான் வதக்கி எடுக்க வேணும். ஒரு கோல்டன் ப்ரௌன்னு சொல்லுவீங்க தானே, அப்படி ஒரு பதத்தில் தான் வதக்கி எடுக்க வேணும். வதக்கி எடுத்துட்டு அந்த வெங்காயத்தையும் அந்த மேலே போட்டு நல்ல வடிவாக எல்லா இடமும் பரவும்படியாக பரவி நாங்கள் எடுக்க வேணும். பாருங்க நல்ல வடிவாக இப்போ வதங்கி கொண்டு வந்திருக்குது. இதுக்கு நான் அந்த பட்டர் ராமா பட்டர் இருக்குது தானே, அந்த பட்டரை தான் போட்டு அதிலேயே தான் வதக்கி எடுக்கிறேன். என்னென்னு சொன்னால் எண்ணெயில் வதக்கி எடுத்தால் கொஞ்சம் கருகிற தன்மை மாதிரி வரும். பட்டரில் வதக்கி எடுத்தால் இலகுவில் வந்து அது கருகாது, அந்த கருகிற தன்மையே கொடுக்காது. நல்ல வடிவாக மேலே பொரிஞ்சு அல்லது அவிஞ்சு வரும். நல்லபடியாக பட்டரில் தான் நான் அதை பொரிச்சு எடுத்தேன். பாருங்க நல்ல கோல்டன் நிறமாக வந்துட்டுது. இனி நாங்கள் அந்த தட்டுக்கு மேலே அதை நல்ல வடிவாக பரவி நாங்கள் அவனில் வைக்க வேணும். அவனில் வந்து எந்த அவனில் வந்து 200ல் வச்சு 20 நிமிஷம் எடுத்திருக்கிறேன். பாருங்க எல்லா இடம் பரவும்படியாக நாங்கள் இதை பரவி எடுக்க வேணும். இதுக்கு பாவிச்ச பொருட்கள் எல்லாருக்கும் கிடைக்கக்கூடிய படியாக இருக்கிறபடியாக நான் வந்து இதை எப்படி செய்கிறேன்னு சொல்லி ஆங்கிலத்திலும் எழுத்தில் கீழே கொடுத்துருக்குறேன். என்றபடியாக எல்லாரும் இதை பார்த்து செய்யக்கூடியதாக இருக்குமென்னு சொல்லி நான் நினைக்கிறேன். பாருங்க இப்போ நான் 200ல் 20 நிமிஷம் வச்சு எடுத்து நான் சூப்பராக அவிஞ்சு நல்ல பதத்துக்கு வந்துட்டுது. பார்க்கவே நல்ல வாசமும் வருகுது. நல்ல சுட 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 சாப்பிட்டா தான் இது நல்லா இருக்கும். ஆப்பிள் சோஸ் இருக்குத்தானே, ஆப்பிள் சோஸோட இதை நாங்கள் சாப்பிட்டேக்க இன்னும் டேஸ்ட் அதிகமாக இருக்கும். பாருங்கோ நல்ல வடிவாக நல்ல பதத்தில் வந்திருக்குது. சுட சுட சூப்பரான ஒரு மக்கரோனி, சீஸ் மக்கரோனி எங்களுக்கு கிடைச்சிருக்குது. பாருங்கோ அதில் ஆப்பிள் சோஸ் தான் நான் எடுத்திருக்கிறேன். அந்த சோஸோடு சாப்பிடத்தான் இது நல்ல சுவையை கொடுக்கும். இந்த சீஸ் மக்கரோனியை எப்படி செய்கிறேன்னு சொல்லி உங்களுக்கு அழகாக விளங்கப்படுத்தி விளக்கத்தோடு தந்திருக்கிறேன். அதே நேரத்தில் ஆங்கிலத்தில் எழுத்திலும் நான் போட்டிருக்கிறேன். என்னென்னு சொன்னால் எல்லா மக்களுமே பார்த்து இதை பயனடைஞ்சு சமைக்கணும்னு சொல்லி. மற்றது பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த சீஸ் மக்கரோனியை நாங்கள் சமைச்சிட்டு இப்போ வந்து எங்களுடைய உடற்பயிற்சிக்காக நீச்சல் தடாகம் ஒன்றுக்கு போயிருந்த நாங்கள் அந்த அழகான நீச்சல் தடாகத்தையும் உங்களுக்கு காண்பிச்சிருக்கிறேன். இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.